ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஆர்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரக்கூடிய சர்வே ஆஃப் இந்தியா இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானா தான். அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ஜியோ இன்ஃபர்மேட்டிக். ஸோ இதுக்கு தான் வந்து புதுசாக யங் ப்ரொஃபஷனலை வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் எடுக்கிறாங்க ஃபார் யங் ப்ரொஃபஷனல். அதுவும் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் தான். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த் கான்ட்ராக்சுவல் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அப்பர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ். இது எதுக்குன்னா என்சிவிடி நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் இவங்க மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 2 போஸ்ட்டு தான் அப்ளை கேட்டிருக்காங்க. அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிளியராக பண்ணியிருக்காங்க. அதாவது என்சிவிடி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே இருக்காங்க. அவங்க பேசிக்காக என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள அசஸ்மெண்ட், பாடி அசஸ்மெண்ட், அப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒரு பாடி அசஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து இதுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லை 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு அட்வான்ஸாக வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உங்களோட ப்ரொஃபைலு. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 70,000 வந்து கன்சாலிடேட் அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. நோ பிஎஃப், நோ ஏசி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் 70,000 வந்து நீங்கள் பெர் மந்த் வந்து அப்படியே வாங்கிடலாம். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th கிராஜுவேஷன், எம்பிஏ. அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட டிசைரபிள் குவாலிஃபிகேஷன், அதாவது எம்பிஏ குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களோட இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா உங்களோட 2 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து கைப்படையாக நீங்கள் எழுதிக்கலாம். எழுதி வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதை வந்து சாஃப்ட் காப்பி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் வச்சு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் எப்போ முடிச்சிருக்கீங்க, எப்போ வந்து டோட்டல் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, சிஜிபிஏ ஸ்கோர் கேட்டிருக்காங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதுக்கான ஃபுல் ப்ரூஃப் இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே. அண்டு உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங், எப்போ லீவ் ஆனீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து உங்களோட தேவையான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் 10th உங்களோட ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ், தென் உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது முழுக்க வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் ஜாப்பு. ஸோ ஷார்ட் டைம் தான் இவங்க ஆள் எடுக்கிறாங்க. ஸோ கன்சாலிடேட் பேமெண்ட் கொடுக்குறாங்க. பிஎஃப், இஎஸ்ஐ இருக்குமான்னு கேட்டால் உங்களுக்கு அது எலிஜிபிள் கிடையாது. கன்சாலிடேட் அமௌண்ட்டாக 70,000 வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் கூட நீங்கள் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா அது உங்களோட ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் உங்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அருமையான வாய்ப்பு, யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யங் ப்ரொஃபஷனல் வந்து எடுக்கிறது வந்து ரேர். இப்போ கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ஸாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.